சித்திரை திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு கோவில்களில் நடைபெற்ற வழிபாடுகளில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. தியாகராஜ சுவாமி, கமலாம்பாள் சுவாமி ஆகியோர் திருத்தேரில் எழுந்தருளினர். மங்கள இசைக்கருவிகளின் முழக்கத்துடன் ஆடி அசைந்து சென்ற தேருக்கு முன்னால் சிவ வாத்தியங்கள் இசைக்கப்பட்டன. பக்தர்கள் சிவனைப் போல் வேடமணிந்து நடனமாடியபடி சென்றனர். தஞ்சை நகரின் 4 மாட வீதிகளிலும் வந்த தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் நகரில் உள்ள வேதகிரீஸ்வரர் கோவிலில் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் நிகழ்வாக திருத்தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் உள்ள லட்சுமி நரசிம்மர் கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழாவையொட்டி தங்க கருட வாகனத்தில் பக்தோசி பெருமாள் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மாட வீதிகளில் வலம் வந்த உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பக்தர்கள் வழிபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள காரைக்குறிச்சி கிராமத்தில் உள்ள பசுபதீஸ்வரர் கோவில் லிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படும் அரிய நிகழ்வு அரங்கேறியது. சூரிய ஒளியால் பொன் போல் ஒளிர்ந்த லிங்கத்தை பக்தர்கள் ஆர்வத்துடன் கண்டு வழிபட்டனர். உடுமலை மாரியம்மன் கோவிலில் தேர் திருவிழாவையொட்டி கொடியேற்றும் நிகழ்ச்சி திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசியில் 63 நாயன்மார்களுக்கு பஞ்சமூர்த்திகள் காட்சியளிக்கும் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியில் உள்ள நவநீத கிருஷ்ணன் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தை ஒட்டி தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.